Hello students, welcome to English Conversation Lesson 9. First ரவி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கிறார்கள் அதை எப்படி சொல்லணும்? How is அப்படின்னு சொல்லணும். How is அப்படின்னா எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் எல்லோரும் அப்படிங்கிறத எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லணும். அப்போது how is எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். எங்கே? உங்கள் வீட்டில். அப்போது அட் யோர் ஹோம் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் யோர் ஹோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். அதுக்கு கவி எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சொல்லணும்? எவ்ரி ஒன் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லணும். எவ்ரி ஒன் இஸ் ஃபைன் அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். அடுத்து ரவி உனக்கு உடன் பிறந்தவர்கள் உள்ளனரா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு உடன் பிறந்தவர்கள் உள்ளனரா? ஃபர்ஸ்ட் உனக்கு உள்ளனரா அதை எப்படி சொல்லணும்? டு யூ ஹேவ் அப்படின்னு சொல்லணும். டு யூ ஹேவ் உனக்கு உள்ளனரா யாரு? உடன் பிறந்தவர்கள். அப்போது சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லணும். சிப்ளிங்ஸ் அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிற மீனிங். அப்போது டு யூ ஹேவ் சிப்ளிங்ஸ் அப்படின்னா உனக்கு உடன் பிறந்தவர்கள் உள்ளனரா அப்படிங்கிற மீனிங். அதுக்கு கவி ஆம் எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சொல்லணும்? எஸ் ஐ ஹாவ் எ பிரதர் அப்படின்னு சொல்லணும். எஸ் ஐ ஹாவ் எ பிரதர் அப்படின்னா ஆம் எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ரவி அவனுக்கு எத்தனை வயதாகிறது அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு எத்தனை வயதாகிறது இது எப்படி சொல்லணும்? ஹவ் ஓல்ட் இஸ் ஹீ அப்படின்னு சொல்லணும். ஹவ் ஓல்ட் இஸ் ஹீ அப்படின்னா அவனுக்கு எத்தனை வயதாகிறது அப்படிங்கிற மீனிங். அதுக்கு கவி அவனுக்கு 10 வயதாகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சொல்லணும்? ஹீ இஸ் 10 years old அப்படின்னு சொல்லணும். ஹீ இஸ் 10 years old அப்படின்னா அவனுக்கு 10 வயதாகிறது அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ரவி அவன் ஸ்கூலுக்கு போயிறானா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அவன் வழக்கமாக ஸ்கூலுக்கு போயிறானா அப்படிங்கிற மீனிங்கில் கேட்குறாரு. அதனால் இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினில் கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஃபர்ஸ்ட் அவன் போயிறானா இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டஸ் ஹீ கோ அப்படின்னு சொல்லணும். டஸ் ஹீ கோ அப்படின்னா அவன் போயிறானா எங்கே? ஸ்கூலுக்கு. அப்போது டு ஸ்கூல். அப்போது டஸ் ஹீ கோ டு ஸ்கூல் அப்படின்னா அவன் ஸ்கூலுக்கு போயிறானா அப்படிங்கிற மீனிங். அதுக்கு கவி ஆம் அவன் ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் வழக்கமாக ஸ்கூலுக்கு போகிறான் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறாரு. இது எப்படி சொல்லணும்? எஸ் ஹீ கோஸ் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லணும். எஸ் ஹீ கோஸ் டு ஸ்கூல் அப்படின்னா அவன் வழக்கமாக ஸ்கூலுக்கு போகிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ரவி என்ன கேட்குறாருன்னா அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு என்ன பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு பிடிக்குமா அதை எப்படி சொல்லணும்? அப்போது டஸ் ஹீ லைக் அப்படின்னு சொல்லணும். டஸ் ஹீ லைக் அப்படின்னா அவனுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மீனிங். அப்போது வாட் டஸ் ஹீ லைக் அப்படின்னா அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மீனிங். அதுக்கு கவி அவனுக்கு ஓவியம் வரைதல் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஹீ லைக்ஸ் ட்ராயிங் அப்படின்னு சொல்லணும். ஹீ லைக்ஸ் ட்ராயிங் அப்படின்னா அவனுக்கு ஓவியம் வரைதல் பிடிக்கும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ரவி அவன் நன்றாக வரைவானா அப்படின்னு கேட்குறாரு. அவன் நன்றாக வரைவானா? ஃபர்ஸ்ட் அவன் வரைவானா அதாவது அவன் வழக்கமாக நன்றாக வரைவானா அப்படிங்கிற மீனிங்கில் கேட்குறாரு. அப்போது அவன் வரைவானா அப்படிங்கிறது டஸ் ஹீ ட்ரா அப்படின்னு சொல்லணும். டஸ் ஹீ ட்ரா அப்படின்னா அவன் வரைவானா எப்படி வரைவானா? நன்றாக. அப்போ வெல் அப்படின்னு சொல்லணும். அப்போது டஸ் ஹீ ட்ரா வெல் அப்படின்னா அவன் நன்றாக வரைவானா அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதுக்கு கவி ஆம் அவன் நன்றாக வரைவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்படி சொல்லணும்? எஸ் ஹீ ட்ராஸ் வெல் அப்படின்னு சொல்லணும். ஹீ ட்ராஸ் வெல் அப்படின்னா அவன் வழக்கமாக நன்றாக வரைவான் அப்படிங்கிற மீனிங். இங்கே அவன் வழக்கமாக நன்றாக வரைவானா அப்படிங்கிற மீனிங்கில் கேள்வி கேட்குறாரு. அதனால தான் இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ரவி என்ன கேட்குறாரு அப்படின்னா அவனது ஓவியங்களை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு காட்ட முடியுமா இது எப்படி சொல்லணும்? கேன் யூ ஷோ மீ? கேன் யூ ஷோ மீ எனக்கு காட்ட முடியுமா எதை? அவனது ஓவியங்களை. அப்போது ஹிஸ் ட்ராயிங்ஸ். ஹிஸ் ட்ராயிங்ஸ் அப்படின்னா அவனது ஓவியங்களை. அப்போது கேன் யூ ஷோ மீ ஹிஸ் ட்ராயிங்ஸ் அப்படின்னா அவனது ஓவியங்களை எனக்கு காட்ட முடியுமா அப்படிங்கிற மீனிங். அதுக்கு கவி நிச்சயமாக என்னால் உனக்கு காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் நிச்சயமாக அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஷோர் அப்படின்னு சொல்லணும். ஷோர் அப்படின்னா நிச்சயமாக அப்படிங்கிற மீனிங். அடுத்து என்னால் உனக்கு காட்ட முடியும் அதை எப்படி சொல்லணும்? ஐ கேன் ஷோ யூ அப்படின்னு சொல்லணும். ஐ கேன் ஷோ யூ அப்படின்னா என்னால் உனக்கு காட்ட முடியும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ரவி என்ன கேட்குறாருன்னா அவனிடம் ஏதேனும் செல்லப்பிராணி இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. அவனிடம் ஏதேனும் செல்லப்பிராணிகள் இருக்கிறதா அப்படிங்கிற மீனிங்கில் கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் அவனிடம் இருக்கிறதா அதை எப்படி சொல்லணும்? டஸ் ஹீ ஹேவ் அப்படின்னு சொல்லணும்.
டஸ் ஹி ஹேவ் அப்படின்னா அவனிடம் இருக்கிறதா அப்படிங்கிற மீனிங். எது? ஏதேனும் செல்ல பிராணிகள். அப்போது எனி பெட்ஸ் அப்படின்னு சொல்லணும். பெட்ஸ் அப்படின்னா செல்ல பிராணிகள் அப்படிங்கிற மீனிங். அப்போது டஸ் ஹி ஹேவ் எனி பெட்ஸ் அப்படின்னா அவனிடம் ஏதேனும் செல்ல பிராணிகள் இருக்கிறதா அப்படிங்கிற மீனிங். அதுக்கு கவி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவனிடம் ஒரு பூனை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவனிடம் இருக்கிறது, இது எப்படி சொல்லணும்? ஹீ ஹேஸ் அப்படின்னு சொல்லணும். ஹீ ஹேஸ் அப்படின்னா அவனிடம் இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். எது? ஒரு பூனை. அப்போ அ கேட் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஹீ ஹேஸ் எ கேட் அப்படின்னா அவனிடம் ஒரு பூனை இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரவி வந்து அந்த பூனையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போது வாட்ஸ் த கேட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லணும். வாட்ஸ் த கேட்ஸ் நேம் அப்படின்னா அந்த பூனையின் பெயர் என்ன அப்படிங்கிற மீனிங். இந்த இடத்துல கேட் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஒரு அபாஸ்ட்ரபி குறியிருக்கும். அதுக்கு பேர் என்ன வேறு அப்படின்னா உடைய அப்படிங்கிற மீனிங், அதாவது பொசசிவை குறிக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து கவி என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த பூனையின் பெயர் மைலோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது த கேட்ஸ் நேம் இஸ் மைலோ அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துலையும் கேட் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஒரு அபாஸ்ட்ரபி மார்க் இருக்கும். அதுக்கு பேர் வந்து உடைய அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? அதாவது பொசசிவை குறிக்கும், அதாவது பூனையினுடைய அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரவி வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா அது நல்ல பெயர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தட்ஸ் நைஸ் நேம் அப்படின்னு சொல்லணும். தட்ஸ் நைஸ் நேம் அப்படின்னா அது நல்ல பெயர் அப்படிங்கிற மீனிங். அதுக்கு கவி வந்து நன்றி சொல்கிறாரு, அதாவது தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரவி என்ன கேட்குறாரு அப்படின்னா நான் மைலோவை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து நான் விரும்புகிறேன், இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ வுட் லைக் அப்படின்னு சொல்லணும். ஐ வுட் லைக் அப்படின்னா நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மீனிங். என்ன செய்ய விரும்புகிறேன்? சந்திக்க. அப்போது டு மீட் அப்படின்னு சொல்லணும். யாரை? மைலோவை. அப்போது மைலோ. அப்போது ஐ வுட் லைக் டு மீட் மைலோ அப்படின்னா நான் மைலோவை சந்திக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதுக்கு கவி வந்து நீங்கள் எந்த நேரத்திலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த நேரத்திலும் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வரலாம், அதை எப்படி சொல்லணும்? யூ கேன் கம் அப்படின்னு சொல்லணும். யூ கேன் கம், நீங்கள் வரலாம். எப்பொழுது? எந்த நேரத்திலும். அப்போது எனி டைம். அப்போது யூ கேன் கம் எனி டைம் அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்திலும் வரலாம் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன கான்வர்சேஷன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஹோம் ஒர்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மீனா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா மதியம் சாப்பிட என்ன வைத்திருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமா வந்து நான் சாதம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மீனா வந்து வெறும் சாதமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமா வந்து இல்லை தக்காளி சாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மீனா வந்து உனக்கு தக்காளி சாதம் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மீனா வந்து அந்த தக்காளி சாதம் காரமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமா வந்து ரொம்ப காரமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மீனா வந்து நீங்கள் அடிக்கடி சமைப்பீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமா வந்து ஆம் நான் தினமும் சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மீனா வந்து நீங்கள் சமைப்பதை ரசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமா வந்து ஆம் நான் ரொம்ப ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மீனா வந்து உங்களுக்கு பிடித்த உணவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமா வந்து எனக்கு பாஸ்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மீனா வந்து உங்களால் பாஸ்தா சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மீனா வந்து நீங்கள் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துவீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பாஸ்தாவுக்கு நீங்கள் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துவீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமா வந்து நான் தக்காளியும் நெய்யும் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மீனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு தருவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமா வந்து நிச்சயமாக தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு ஹோம் ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.